ஒரு வன்மை இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, நேரடியா திட்டினா எனக்கு கஷ்டம் இருக்காது. வீடியோ மூலியமா தான் எனக்கு திட்ட தோணுது. நான் கல்யாணம் ஆகி 8 மாசத்துல 8 மாசத்துல மாசமா இல்லையா இல்லையான்னு கேட்டு 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 எனக்கு காயப்படுத்தினாருங்க. இப்ப மாசமா இருக்க 8 மாசமா நான் 8 மந்த் பிரெக்னன்ட் நானு. இந்த 8 மாசத்துல ஒரு நாய் கூட எட்டி பார்க்கல. வந்து என்ன குறை சொன்ன நாய்ங்கெல்லாம் ஒண்ணு கூட எட்டி பார்க்கல. அப்படியே மூச்சு மேலேயே குத்தணும். அப்படி ஒரு கோவம் வருது. என்னால காட்ட முடியல. ஆக்சுவலா 8 மாசத்துல ஆச்சா ஆச்சான்னு கேட்டாலுங்க, மாசமாலியான்னு கேட்டாலுங்க. இப்ப நான் 8 மாசமா இருக்கேன். ஒரு நாய் நல்லா இருக்கியா, ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாளுங்களா? காசுதான் செலவு பண்ண முடியாது. அட்வைஸ தான் லாரி லாரியா கொண்டு வருவீங்க. வந்து கேட்க முடியுதா? கேட்கல. ஒரு சின்ன அட்வைஸ் கூட நல்லா இருக்கேன்னு கூட கேட்கல. ஒரு ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வர்றா கூட பரவாயில்ல. அட்வைஸ் பண்ணி கொண்டாவளுங்க. அவங்க பண்ற அட்வைஸ்லதான் எனக்கு நிறைய எனர்ஜி ஏத்துக்க தோணுச்சு. ஆனா இப்ப பாருங்க, இப்ப எனர்ஜி இல்லாம இருக்கேன் நானு. ஆனா ஒருத்தி வந்து கூட எட்டி பார்க்கல. அவ்வளவு ஆத்திரங்கள் வருது, திட்டணும்னு தோணுது. ஆனா என்னால திட்ட முடியலையே. என்னன்னா, நான் அக்கம் பக்கம்லாம் அவ்வளவு பேசவே மாட்டேன். நாங்க செப்பரேட்டா இருக்கோம், நானும் என் ஹஸ்பண்டும். என் மாமியார் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறப்பெல்லாம் ஏதோ இன்னைக்கு நான் மாசமாயி நாளைக்கு புள்ளைய எடுத்து கொடுக்குற மாதிரியும், பிரெக்னன்ட் ஆயிட்டீங்களா, நாள் தள்ளி போச்சா, இதே கேப்பாளுங்க. வரும் பாருங்க ஆத்திரம், ஒன்னும் சொல்ல முடியாது. 2K கிட்ட வயசான லேடிஸை விட 2K கிட்ட நேத்து பிறந்ததுங்க அட்வைஸ் பண்ணுதுங்க. குழந்தை பெத்துக்கிறீங்களா அட்வைஸ் எல்லாம் கிடையாது. குழந்தை பெத்துதான் ஆகணும்னு எனக்கு ஆர்டர் போட்டுச்சு பாருங்க. அதுதான் ஆத்திரம் வந்துச்சு பயங்கரமா. எனக்கு எனக்கு இருக்கிற மாதிரி எவ்வளவு பேருக்கு பெயின் இருக்கும். எனக்கு 8 மாசம் தான். சில பேருக்கு வருஷ கணக்கா குழந்தை இல்ல. எங்களுக்கு இல்லாத ஆசையா உங்களுக்கு இருக்கு. எங்க வாழ்க்கை மேல இல்லாத அக்கறையா உங்களுக்கு இருக்கு. எங்களை அம்மான்னு கூப்பிடறதுக்கு ஒரு குழந்தை வேணும்ல. எங்களுக்கு ஆசைப்பட மட்டுமா? அடுத்த வீட்டு கதையெல்லாம் உங்களுக்கு எதுக்கு எல்லாம் கேட்கணும்னு தான் தோணுது. கேட்க முடியலையே. எங்க வீட்டு சமயக்கட்டுல இருந்து எங்க வீட்டு பெட்ரூம் வரைக்கும் எட்டி பார்க்கணும்னு நினைக்கிறாளுங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன பதில் சொல்றது? என்னால இன்ன வரைக்கும் நாங்க வந்து ஹெல்த் இஷ்யூ எங்களுக்கு இருந்தா கூட, அந்த பிரெக்னன்ட் டயத்துல ஹெல்த் இஷ்யூ இருந்தா கூட, நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான், நாங்க 2 பேரும் மட்டும்தான் இதை ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறோம். தவிர யாரும் வந்து எனக்காக எட்டி பார்க்கல, யாரும் வந்து கேட்கல. யாரும் எட்டி பார்க்கல மீன்ஸ் என் சைட்ல இருந்து என் தம்பிங்க வந்தாங்க, என் தம்பி ஒய்ஃப், அவ்வளவுதான் என் சைட்ல இருந்து. மிச்சம் யாருமே வந்து எனக்குன்னு எட்டி பார்க்கலையே. என் தம்பி ஒய்ஃபை தவிர யாருமே எட்டி பார்க்கல. என்னோட ஹஸ்பண்ட் வீட்ல இருந்து, என் வீட்ல இருந்து யாருமே எட்டி பார்க்கல. இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ல இருந்து எல்லாமே நிறைய செலவாகுது. அட்வைஸ் பண்ணதுங்களாம் ஒன்னாச்சும் வந்து எட்டி பார்த்து என்கிட்ட வந்து விசாரிக்குதுங்களா? இல்ல ஒரு ஆப்பிள் பழமாச்சும் வாங்கிட்டு வந்து குடிச்சிங்களா? இல்ல ஸ்கேனுக்கு மாசம் செலவாகுது 3000 2000, மாத்திரை மந்திரா எவ்வளவு செலவாகுது, வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களா? லோன் கட்டுறோம், வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களா? அதெல்லாம் வராத அக்கறை. அட்வைஸ மட்டும் லாரி லாரியா தூக்கிட்டு வந்தா எப்படி? எங்களுக்கு வராத ஆத்திரம். நாங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், நாங்களே அந்த சந்தோஷத்தை அனுபவிப்போம். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க ஆசையா கேட்ட பிரச்சனை கிடையாது. குட்டி காட்டுறீங்க. இதுல பல வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு வலிக்கும். ஊரா விட்டு கதையை பார்க்காம உங்க வீட்டு கதையை பார்த்து அது போது லைஃப்ல உருப்பிட்டுருவீங்க. வேலை வெட்டி இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான் ஊரா விட்டு கதையில என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படிலாம் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்த முடியும். இனிமையாச்சும் குழந்தை இல்லாதவங்கள பார்த்துட்டு ஆசையா கேக்குறதுனா அட்வைஸ்ன்ற பேர்ல அவங்களை ரொம்ப காயப்படுத்தாதீங்க. ரொம்ப கஷ்டம் சமாளிக்கிறது.